அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த ஒரு வனாந்தரமான இடத்துக்கு, யார் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்கணும், அப்படி போறாரு. 11வது வசனத்துல ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே, அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. இதுதாங்க ஆண்டவர். ஆமென். ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. ஆமென். அப்போ இதுல ஒரு காரியத்தை இந்த வசனம் டச் பண்ணனால சொல்றேன். கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யறதுக்கு என்னுடைய விருப்பம் உண்டு. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. சரி வந்துட்டல, தொட்டு விடுங்க, அப்படிலாம் தொட மாட்டார். என்னை ரட்சிக்கிற காரியமாகட்டும், என்னை அபிஷேகிக்கிற காரியமாகட்டும், என்னை தேவனுடைய தொடுதலை நான் உணர்கிற காரியம் மட்டும் என்னுடைய விருப்பம் இருக்கணும். என் விருப்பம் இல்லாம என்னை தொட மாட்டார். 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணா ஏதோ நடக்குன்னா வந்தாச்சு. நான் விரும்புறேனா? பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் அதை விரும்பணும். நான் அதை விரும்பணும்னு அந்த பாவத்தை நான் முதல்ல வெறுக்கணும். அப்படின்னா தொடுவார். சொஸ்தமடைய. அதனாலதான் காயின ஆண்டவர் சொல்ற, பாவம் வாசப்படியில படுத்து இருக்கு, நீ சர்ச்சைக்கு வந்துட்ட, மீட்டிங் முடிச்சு போய் திருப்பியும் செய்யணுங்கிற மனநிலைமையில தான் வந்திருக்கிற. அங்க தொடவே இல்லையே காயின கர்த்தர். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆமே. கடந்த நாள் ஒரு சகோதரன் போன் பண்ணி, என்னால பாவத்தை விட்டவே முடியல. எதுல அதிகமா பாவம் பண்றீங்க? மொபைல. அப்புறம் சொன்னது, மொபைல கொஞ்ச நாள் வேண்டாம், வச்சிருங்க. சரி 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 வச்சாச்சு. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போன் பண்ணி, என்னால விடவே முடியல. மொபைல கீழே வச்சிங்களா? அதுதான் முடியல. இதுல தொட்ட ஷாக் அடிக்கும் தெரியும். தெரிஞ்சது தொட்டுட்டு எனக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும். நான் உண்மையில விரும்பினா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நேசித்தாங்க, எகிப்தின் வேதனையை தான் வெறுத்தாங்க. ஆண்டவரே, இந்த எகிப்திலிருந்து எங்களை நல்லா இருக்கும்போது, அதாவது அநேகருக்கு எப்போ விடுதலை வேணும்னா அந்த பாவத்தின் விளைவுகள் வரும் தெரியுமா, அப்பதான் அது வேண்டானே சொல்லுவாங்க. அந்த பாவத்தின் சம்பளம் வரும் தெரியுமா, நெருக்கி வரும்போது எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க. காப்பாத்துனா இல்ல, நஷ்டம் என்றும் குப்பை என்றும் சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை. அவன் தெரியும், பார்க்கிறார், இவனுக்கு ஒரு விடுதலை வேணும், அவன் விரும்புறான். எப்பவுமே தேவ சமூகத்தில் விருப்பத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆராதனை வேளையில என்னை தொட்டுருங்கப்பா, என் கூட பேசிருங்கப்பா, என்னை ஒரு வாட்டி பார்த்துருங்கப்பா. நீங்க இந்த விருப்பத்தோடு இருந்தா தெய்வீக இடைபடுதலை அனுபவிக்காம ஆலயத்தில இருந்து கர்த்தர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். எப்பவுமே சர்ச்சில் இருக்கும்போது மட்டும் இல்ல, நீங்க பைபிள் படிக்கும் போது, அப்பா அப்பா அந்த அதிசயத்தை என்ன காட்டிருங்கப்பா, பைபிள் படிக்கிறப்பா கொஞ்ச நேரம். அந்த விருப்பம், கர்த்தர் விருப்பத்தை பார்க்கிறார். அவர் உன் மன விருப்பத்தின்படி. அப்ப மன விருப்பம் எதை விரும்புது, கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவர் ரெஸ்ட் எடுக்க போற நேரத்துல கூட வந்தவங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லல. அந்த தேவன் இன்னைக்கு எல்லா வல்லமையும் உடையவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் வாழ்க்கையில ஒரு காலை ஆகட்டும் என்று நான் காத்திருக்க மாட்டேன், மாலையில உன்னை களிகூற பண்ண என்னால முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த ஜனங்கள் வருகிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்திலும் அந்த சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே வாசியுங்கள். அவர்கள் அந்தபடியே 14வது அதிகாரம் 15வது வசனம். 14:15 மத்தேயு 14:15 இல்லையா? சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இந்த வார்த்தை கவனிங்க, இது
வனாந்தரமான இடம். அடுத்த வார்த்தை நேரமும் ஆயிற்று. யார்கிட்ட சொல்றாங்க? யார்கிட்ட சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசுட்ட என்ன சொல்றாங்க? அடுத்த வார்த்தை இயேசுட்ட என்ன சொல்றாங்க? டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிக்க கூடாதா? நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப டைம் சொல்றோம். ஆண்டவரே, பிள்ளைக்கு 25 வயசு ஆகுது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? வனாந்தரமான இடம், நேரமும். ஆண்டவர்கிட்ட டைம் சொல்றோமா? நம்ம பிள்ளைங்க 30 வயசு ஆகுது, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது. மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கு வெகு நேரம் ஆயிற்று. ஆமே, மார்க்கு சுவிசேஷம் 6:35 சொல்லப்பட்டிருக்கிறது வெகு நேரம் ஆயிற்று. அதாவது ரொம்ப டைம் ஆயிட்டாண்டவர், ரொம்ப நாளாச்சு. தேவன் யாரு? காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். நம்முடைய ஜெபத்துல பல நேரத்தில் நம்ம இது சொல்ல ரீசன் என்ன தெரியுமா? இந்த சாயங்காலம் தான். காலையில இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இயேசு மட்டும்தான் தெரியுது. மாலை ஆகும்போது இவர்களுக்கு இருக்கிற இடம் தெரியுது, சூழ்நிலை தெரியுது, எல்லாமே தெரியுது. யாரை மட்டும் தெரியல? இயேசுவை தெரியல. இதுதான் சாயங்காலம், இதுதான் மாலை. என்னுடைய மாலை என்பது என்ன தெரியுமா? ஈவினிங் 5 மணி இல்லை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எனக்கு இயேசுவை தவிர என் பிரச்சனை, என் பலவீனம், என் சூழ்நிலை இதெல்லாம் தெரியுதுன்னா அது என்னுடைய மாலை. இயேசு இருந்த ஒரே வீட்டில், இயேசு இருந்த வீட்டில் 2 ஸ்திரீகள் இருந்தாங்க ஒரே டைம்ல. ஆனா ஒருவளுக்கு அது சாயங்காலமாக இருந்தது, இன்னொருவளுக்கு அது விடியற்காலமாக இருந்தது. யாருக்கு சாயங்காலமாக இருந்தது? மார்த்தாளுக்கு. ஏன்னா அநேக காரியத்தை குறித்து கவலை. மரியாளுக்கு அது விடியற்காலம். ஏன்னா தேவையானது இயேசு இருக்கிறார்ல. எனக்கு இயேசுவை தெரியலன்னா நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சூழ்நிலை, என் நிலைமை. சீஷர்களுக்கு சாயங்காலமான போது இதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம டைம் சொல்றோம். நம் தேவன் யாருன்னு நம்ம நிறைய பாடுவோம். அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே. அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றோம்? டைம் ஆயிட்டு. இன்னும் அட்வான்ஸா வந்து வெகு நேரம் ஆயிட்டு. இது சொல்றது யார்? ஜனங்களா சீஷர்களா? ஆண்டவர் பார்க்கிறார். ஒன்னு நான் கிட்ட வச்சிருக்கிறது இதை சொல்றதுக்கா? நீ தள்ளி இருக்கும்போது நான் சொல்றதுக்கும் கேட்டுட்டு இருந்த. ஒன்னு நான் பக்கத்துல கொண்டு வச்சு என் கூட பேசுறதுக்கு உரிமையை கொடுத்த, என்கிட்டயே வந்து டைம் ஆயிட்டு. சீஷர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜனங்களை அனுப்பிவிடும், தங்களுக்கு போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி. மத்தேயு 14:15 ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு. இப்படி சொன்னதும் இயேசு சொல்றாரு, நீங்களே கொடுங்க. ஆமென். இத கேட்டதும் இவங்க சொல்றாங்க 17வது வசனத்துல, இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. மார்க் 6:37 என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க. ஆண்டவரே, எங்களால முடியுமா ஆண்டவரே? என் கூட இருக்கிற ஒன்னாலேயே முடியாது நீ நினைக்கிற. இன்னைக்கு செய்தி கேட்க வந்த இவங்களுக்கு முடியும், நீ எதை வச்சு நம்புற? ஜனங்கள் அனுப்பி விடுங்க. இவ்வளவு நாள் என் கூட இருந்த ஒன்னாலேயே முடியாதுன்னு நீ நினைக்கிற. அப்ப ஜனங்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவங்களை அனுப்பி விடுங்க. இவங்க நேற்று தானப்பா வந்தாங்க, வந்து 3 நாள் தானப்பா ஆச்சு.
நீ 3 வருஷமா என் கூட இருக்கிறியப்பா, உன்னாலே முடியாதுன்னு உனக்கு தெரியுது. அப்ப இப்போ வந்தவங்க இவங்களுக்கு முடியும்னு எதை வச்சு சொல்ற? அப்ப ஜனங்களுக்கு முடியாது, இவர்களுக்கு முடியாது. அப்ப யாருக்கு முடியும்? ஒருத்தர் சொல்ல உங்களுக்கு முடியும். ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. என்னுடைய மாலை களிப்பாகணும்னா நான் எனக்கான மார்க்கத்தை, எனக்கான காரியத்தை வேறு எங்கும் தேடக்கூடாது. என்னை இந்த சூழ்நிலையில இருக்க வைத்த என் இயேசுவின் இடத்துல மட்டும்தான், என் இயேசுவின் இடத்துல மட்டும்தான். யோவான் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் he himself knew what he would do. அந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் எழுதி வைக்க வைத்தார், இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு நிலைமையில இருக்கிறீங்கல்ல, இதுல என்ன செய்யணும்னு சீஷர்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும்.